இது போல் சாஃப்டாக உளுந்து பச்சரிசி வெள்ளத்தை வச்சு பண்ணக்கூடிய அப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசி, அதாவது 200 கிராம் அளவு, அதேமாரி 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு ரெண்டையும் மொதல் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம்னாலும் சரி ஊற வச்சுக்கிடணும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் வெல்லம், அதாவது 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து போட்டு அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வெல்லத்தை கரைச்சிக்கிடுவோம். வெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும், கம்பி பக்குவம்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரைசலை ஒரு வடிகட்டியை வச்சு கொஞ்சம் வடிகட்டிக்கங்க. ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் ஏதாவது தூசி மண் எதுவும் இருக்கும், அதனால் வடிகட்டின பிறகு வெள்ளைக்கரைசலை தனியாக வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்கும். ஊறின அரிசியையும் உளுந்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். ஃபஸ்ட்டு ஊற்றாமல் அப்படியே குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அரிசியில் தண்ணி ஊற்றி அரைச்சா கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் இந்த மாவுக்கு நம்ம தண்ணியே ஆட் பண்ண தேவை இருக்காது. அடுத்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு வாழைப்பழம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பிஞ்சளவு உப்பு, நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அரைச்சிக்கோங்க. இப்போயுமே தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அந்த வெள்ளைக்கரைசல்லையே நல்லா அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் இருந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. அது கரண்டி மாவு ஊற்றும் போது எண்ணெய்க்குள்ளே கரண்டி பற்றக்கூடாது. அதே சமயத்தில் எண்ணெய்க்கு ரொம்ப ஹைட்டாக வச்சு ஊற்றக்கூடாது. எண்ணெய்க்கு பக்கத்தில் வச்சு எண்ணெயில் படாமல் ஊற்றணும். ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் கலராக வந்ததும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு அரைச்சது கரெக்டான பக்குவம் அப்படின்னா மாவு ஊற்றுனதும் இந்த மாதிரி பொச்சுன்னு எலும்பி வரும். சப்போஸ் மாவு எண்ணெய் குடிக்குது, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் அப்பம் செஞ்சுக்கோங்க. இப்போது டேஸ்டியான சாஃப்டான பஞ்சு போல் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார்த்திகை திருநாளுக்கு நீங்கள் செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.